சியான் விக்ரம் நடிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய வீர தீர சூரன் திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருந்தாலும் கூட வசூல் ரீதியா இன்னொரு பக்கம் தடுமாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. என்ன காரணம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். பண்ணையாரும் பத்மினியும் சித்தா மாதிரியான படங்களை எடுத்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த இயக்குனர் தான் எஸ்.யு. அருண்குமார். இவரோட இயக்கத்துல தான் வீர தீர சூரன் திரைப்படமானது உருவாக்கி இருக்கு. இந்த படத்தோட இரண்டாம் பாகம் தான் இப்ப வெளியாகி இருக்கு, வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல சியான் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, சித்திக்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு நைட்ல நடக்கக்கூடிய கதையா அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படமானது கடந்த 27ஆம் தேதி காலை வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பானது ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. ஆனா மிகப்பெரிய ஏமாற்றம், பல பண சிக்கல்கள் காரணமா வீர தீர சூரன் திரைப்படமானது வெளியாகிறதுல சிக்கல் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. டெல்லி நீதிமன்றமுமே படத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. அதனை தொடர்ந்துதான் அன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு மேல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மாலை 6 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு மத்தியில வெளியான வீர தீர சூரன் திரைப்படத்தை பார்த்துட்டு சியான் விக்ரம் ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படம் சிறப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியும் கொண்டாடினாங்க. குறிப்பா வீர தீர சூரன் திரைப்படத்துல கலைவாணியா நடிச்சிருந்த துஷாரா விஜயனை அதிக அளவுல பாராட்டி இருந்தாங்க. என்னதான் ஒரு பக்கம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருந்தாலும் கூட முதல் 2 நாட்கள்லயே கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல வசூல் ஈட்டி இருந்துச்சு வீர தீர சூரன் திரைப்படம். போக போக படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா வர காரணத்தினால நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா முதல் 3 நாட்கள்ல எம்புரானோட பாக்ஸ் ஆபீஸ முந்த முடியல. இது வரைக்கும் வீர தீர சூரன் திரைப்படமானது 13 கோடி வரைக்கும் தான் வசூலை ஈட்டி இருக்கான். வெளிநாடுகள்ல இது வரைக்கும் 4 கோடிக்கு மேல வசூலை ஈட்டி இருக்கு. நேத்து மட்டுமே தமிழகத்துல 2.5 கோடி வரைக்கும் தான் வசூலை ஈட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் எம்புரான் திரைப்படமும் நல்ல வசூலை ஈட்டிட்டு இருக்க காரணத்தினாலதான் வீர தீர சூரன் திரைப்படமானது வசூல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலையுமே பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் வெளியிட்டிருக்காங்க.